நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் அவசர ஆலோசனை கூட்டம் அமித்ஷா தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக சீனியர்ஸ் எல்லாரும் போயிருக்காங்க. எக்ஸப்ட் அண்ணாமலை ஏன் விடுபட்டார் அப்படிங்கிற தனி செய்தி. பட் முக்கியமான ஒரு டிஸ்கஷன் வந்து அமித்ஷா வந்து மேற்கொள்ளார். அவசர சந்திப்பு என்ன, அதோட நோக்கம் என்ன? அதிமுகவோடு பாஜக மீண்டும் கூட்டணி வைத்ததற்கு பின்பு அரசியல் ரீதியாக எப்படி திமுகவை எதிர்கொள்வது, ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா, என்ன செய்வது என்பதற்கான, ஏன்னா அண்ணாமலையை தூக்கி எறிந்ததற்கு பின்பு, பதவியிலிருந்து அப்புறப்படுத்தியதற்கு பின்பு ஏதாவது மாற்றம் நடந்திருக்கிறதா என்பது குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் அண்ணாமலை ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்களா, அல்லது இவர் அந்த கூட்டத்தில் போகாமல் இவர் அண்ணாமலை புறக்கணித்தாரா, அல்லது அமித்ஷா புறக்கணித்தாரா? ரெண்டு கேள்விகள் இருக்கிறது. சொந்த வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. நான் கல்யாணத்துக்கு போகிறேன், இதுக்கு காது குத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் ஸ்கூல் லீவ் கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் அண்ணாமலை மீது அதிருப்தி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நம்ம கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று இவர் ஒரு தனி பாதை அமைத்துக் கொண்டு, ஏற்கனவே அவர் பாஜகவில் இருக்கிற போதே பாஜகவின் பாதையிலே அண்ணாமலை போகவில்லை. தனக்கென்று ஒரு தனியாக ஒரு ரூட்டை அவர் உருவாக்கினார். அது சக்ஸஸாக போகிறது மாதிரியான ஒரு போக்கில் ஒரு பெரிய அளவில் தினசரி சோசியல் மீடியாவுக்கு ட்ரெண்டிங்காகவும் இருந்தார். தொடர்ந்து லைம்லைட்டில் கட்சியை வைத்திருந்தார். அவர் இல்லாமல் போயிட்டார்ன உடனேயே அந்த இடத்திற்கு நயினார் நாகேந்திரன் ஒரு தேர்தல் அரசியல் கணக்கு தான். நயினார் நாகேந்திரன் தேர்தல் அரசியலை பார்த்தவர், வெற்றி பெற்றவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அவரால் தான் இதை லாபகமாக கையாள முடியும். குறிப்பாக பழைய முன்னாள் அதிமுக காரங்களால, முன்னாள் அதிமுக காரரை இன்றைக்கு பாஜக தலைவராக வைத்திருப்பதன் வழியாக இன்றைய அதிமுகவை எதிர்கொள்வது இலகுவாக இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மனத்தடை இருக்காது. அண்ணாமலை மாதிரி திடீர்னு தேவையில்லாமல் அண்ணாவை பற்றி பேசுறது, ஜெயலலிதாவை பற்றி பேசுறது போன்ற குழப்பங்கள் இனி விளையாது. எனவே கிளியர் ரூட்டில் போயிடும் என்று நம்பி தான் இவரை ஒரு தலைவராக நயினார் நாகேந்திரனை இவர்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி அதிமுகவில இருந்து சிதறி கிடக்கிற போது அந்த சமூகத்தின் ஒரு தலைவரை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக, ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் கொள்கை அடிப்படையில் தலைவர்களை முன்னிறுத்துவது என்பது கிடையாது. சாதி ரீதியாகத்தான் தலைவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு முன்னணி பத்திரிகைக்கு, ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த போது கூட அண்ணாமலை நல்ல சாதியில் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னவர். அந்த அளவுக்கு சாதியை குறித்த அவர்களுடைய பார்வை என்னன்னா, ஏன்னா அப்போ பாஜகவில் அண்ணாமலையை தவிர மற்றவங்களாம் நல்ல சாதியில் பிறக்கலைங்கிற அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்கிற அந்த நாகரிகம் பாஜகக்காரர்கிட்ட தலைமையிலிருந்து கீழே வரைக்குமே யார்ட்டையுமே கிடையாது. அதனால சாதி ரீதியாக ஒரு அணி திரட்டுவதற்கு நயினார் நாகேந்திரன் பயன்படுவார் என்றெல்லாம் ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் வச்சுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நினைச்ச ரிசல்ட் வருமா? திமுகவை உண்மையிலே வீழ்த்த முடியுமா? திமுகவை அதிகாரமற்ற ஒரு இடத்திற்கு நகர்த்தி விட முடியுமா? தமிழ்நாட்டு சூழல் என்னவாக இருக்கிறது? அதுக்கான புதிய வியூகம் வகுப்பது, எப்படி களத்தை கட்டமைப்பது, எப்படி தேர்தல் அரசியலை எதிர்கொள்வது, ஒருவேளை ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லைன்னா எப்படி குழப்பத்தை விளைவிப்பது, திமுக மீது ஏதாவது ஒரு, எப்படி இந்த ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா, நான் சில நைட்ரஜன் குண்டுலாம் வச்சிருக்கேன் போட போறேன்னு சொல்றாருல, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்குவதற்கு அதிரடி அரசியலை எப்படி கையில் எடுப்பது என்பது குறித்த விவாதங்களை அவங்க தொடர்ந்து முன்வைப்பாங்க நான் நினைக்கிறேன். கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அமித்ஷா டிஸ்கஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இப்போ அந்த பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது இப்போ அதுக்கு இங்கே தடையாக யார் இருக்காங்க? அமித்ஷா பேசுகிற வார்த்தைகள் தான் எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ணுது, அதிமுக ஜெல்லாக விடாமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது அவர்கிட்ட தான் இருக்குது அந்த பிரச்சனை, அவர் தான் சரி பண்ணணும். ஆனால் அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை எப்படி பார்க்குறது? அதாவது யார் பஞ்சாயத்துக்கு தலைவராக இருக்கிறாரோ அவர் மேலேயே பஞ்சாயத்து இருக்குங்கிறத நீங்கள் சொல்ல வர்றது. ஏன்னா இந்த குழப்பத்துக்கு காரணமானவரே அவர் தான். அப்படிங்கிறப்ப அவர் தான் மேலிடம் முடிவு செய்யும், அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படின்னு பேசுறதுனா இருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுக காரங்க நாசமா போங்க எங்கிட்ட கூட்டணி வச்சு, அந்த இடத்த நாங்கள் கைப்பற்றிக்கிறோம்னு சொல்றதுக்கான அர்த்தமாக அது மாறுகிறது. பல பேர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் இதை ரசிப்பார்களா, மிக முக்கியமான விஷயம், பொதுமக்கள் ரசிப்பார்களாங்கிறது அப்புறம்.
அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜகவினுடைய மேலிடம் தான் வந்து தலைமையை முடிவு செய்யும், முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்யும், எல்லாவற்றையும் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம், இப்படியெல்லாம் பேசுவதை அதிமுகவின் தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள் என்கிற கல யதார்த்தத்தை கூட அமித்ஷா உணரவில்லை. அவருக்கு வந்து அமித்ஷாட்ட போய் இதெல்லாம் சொல்றாங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டினுடைய பாஜகலேருந்து போறவங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் ஏற்கனவே இருக்கிற ஓட்டில் வந்து மண்ணெளி போட்டுருவாங்க, தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் வந்து இதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தேசிய கட்சிகளுக்கான அதிகாரம் என்பது 67ஓடு முடிவுக்கு வந்து விட்டது. 67க்கு பின்பு காங்கிரஸால வந்து ஆளுகிற அதிகார அமைப்பில் இருந்த காங்கிரஸால மீண்டும் எழுந்து நிற்க ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அவர்களால் வந்து மீண்டும் பெறவே முடியல. ஏன்னா அவர்கள் நினைத்தார்கள் திமுகவா காங்கிரஸா என்கிற போட்டி இருக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து கேரளாவில் போட்டி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறை ஆட்சியாலும் அவங்க மேலே ஏதாவது அதிருப்தி வரும்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துடும். காங்கிரஸா கம்யூனிஸ்டான்னு சொல்லி கேரளாவில் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் வந்து திமுக அதிமுகவான்னு இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வர்ற மாதிரி திமுகவா காங்கிரஸான்னு தான் கணக்கு போட்டாங்க. அப்படித்தான் காலத்தில் எம்ஜிஆரே இறக்கி விடப்பட்டார். அந்த காலத்தில் கடைசியில் நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னா அதிமுகவா திமுகவா என்று மாநில கட்சிகளுக்குள்ளே நடக்கிற போட்டியாக மாறி தேசிய கட்சிகளை புறக்கணித்தது மட்டுமல்ல, தேசிய கட்சியை நாங்கள் நினைச்சாதான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், இப்ப தேசிய நினைச்சாதான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியுங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்கல்ல. தேசிய கட்சிகள் வந்து மாநிலங்களிலிருந்து முழுமையாக தொடர்ந்து எரியப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு முடிவு நம்ம வர முடியாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றிக்கு காங்கிரஸ் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது. குறிப்பிட்ட தொகுதிகளில் டாமினேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 10 MP கையில் வச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் 20க்கு மேற்பட்ட MLAவை ஸ்ட்ராங்காக கையில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியான இடத்த நோக்கி பாஜக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 MLA பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த முறை வந்து அதை வளர்ச்சி அடையை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒர்க்கை வந்து மேற்கொள்ள சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முழுமையாக தேசிய கட்சி ஓரம் கட்டிட்டாங்க மக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதை பார்க்க முடியாது. இல்லை, நான் சொன்ன அர்த்தம் என்னன்னா, தேசிய கட்சிகள் வந்து அதிகார மையமாக மாற முடியாது. கூட்டணிக்கு மாப்பிள்ளை தோழனாகலாம், மாப்பிள்ளை ஆக முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ 6% தான் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குவே. அப்போ நீங்கள் வந்து 30% இருந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியுங்கிற நிலைமையில 6% எங்கே இருக்குது, 30% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பின்னடைவுக்கு அவங்க போயிருக்காங்க. பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் மகன் வந்து வட்டார காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. அப்படித்தான் கட்சி நடத்த முடியுதே தவிர கட்சியை வந்து புதிய இளைஞர்கள்ட்டையோ புதிய மாற்று சக்திகளாகவோ அது பரவலாக்க முடியல காங்கிரஸ் கட்சியால். அது ஒரு பெரிய பின்னடைவு அவர்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சின்னு கிடையாது, தேசிய கட்சி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற, இந்தியா முழுக்க இருக்க சொல்லக்கூடிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பகுதி சார்ந்த கட்சியாக இருக்கு. மதுரையில் வந்து சு வெங்கடேசன் வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் வந்து அந்த பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் வலிமையாக இருக்கும், தொழிற்சங்கங்கள் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். ஒரு சில பகுதி சார்ந்த இடங்களில் மட்டுமே அவர்கள் வலிமை பெற்றவர்களாகவும் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிற கட்சியாக மாற்ற முடியாத நடைமுறை சிக்கலோடையும் அது இருக்கும். அதனால தான் நான் எந்த தேசிய கட்சியில் அது வலதுசாரிகளாக இருந்தாலும் இடதுசாரிகளாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சிகளுக்கு எந்தவித அதிகார வலிமையுமே தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. மாநில கட்சிகளினுடைய முதுகிலே ஏறி நின்று அவர்கள் தோள்களிலே ஏறி நின்று தங்களுக்கும் உயரம் இருப்பதாக தங்கள் வந்து நாங்கள் குள்ளர்கள் கிடையாது என்று சொல்லிக் கொள்கிற இடத்துக்கு தான் வர முடியுதே தவிர தங்களுக்கு ஒரு இணையான உயரம், மாநில கட்சிக்கு இணையான உயரத்தில் அதிகாரத்தில் நாங்களும் வரப்போகிறோம் என்று கூட அறிக்கை கூட வெளியிட முடியலையே. சரி, ஓகே சார், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம், இதே நேரத்தில் வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கேருந்து ஒரு குரல் ஒன்று ரைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒருபோதும் பாஜக அதிமுக கைப்பற்ற முடியாது, கபலீகரம் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் பேசுகிறார். கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி பாஜக சொல்லக்கூடிய செய்தியா அல்லது இந்த கூட்டணி விமர்சனம் செய்யக்கூடிய திமுக அவர் கொடுக்குற பதிலடியா, எப்படி இதை பார்க்குது? அவர் பாஜகவை நோக்கி தான் சொல்றார், திமுகவை நோக்கியும் சொல்றாரு. திமுகவிற்கும் அப்படி நீங்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் என்று நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதும் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே யாரை நோக்கி சொல்றாங்கன்னா, ஏன்னா திமுக வந்து அதிகாரத்தை கனவு காண்கிற இடத்துல இல்லை, பொது அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இந்த அதிகாரம் தொடரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியில பெண்களின் வாக்கு வங்கி மிக கணிசமான வாக்கு வங்கி. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மிக தந்திரமாக திமுகவில் மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டத்தில எல்லாம் பயனாளிகளாக பெண்களை மாற்றியதில்லை. முதல் கட்டமாகவே மகளிர் உரிமை தொகையில் 1,15,00,000 பெண்களை வந்து பயனாளிகளாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் முகாம்களை விடுபட்டவர்களுடைய மனத்தாங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிறப்பு முகாம்களை எல்லாம் ஏற்பாடு செய்து ஏறத்தாழ தன்மையப்படுத்திட்டாங்க. பெண்களினுடைய வாக்கு வங்கியை வந்து அவங்க ஒரு அடித்தளத்தை வந்து உறுதி செஞ்சுட்டாங்க.
அப்போ அவர்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து என்னன்னா பெரிய அளவில் வேலை செய்யும், குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் வேலை செய்யும் என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்ததுனால திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு அதை விட கூடுதலான ஒரு வலிமை தேவைப்படுகிறது. அதனால பாஜக வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்து அதிமுகவை விழுங்கி விடுங்கிற இடத்திற்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திற்காகத்தான் அவர் பதில் சொல்ல வந்தாருனாலும் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவர் அடங்கிட்டாரு, இனிமே அவர் தலை எடுக்க மாட்டாரு என்று சொல்லி கொண்டிருக்கிற போதே நாங்கள் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சிக்கு வந்து வருவோம் என்று சொல்வதற்கு ஒரு குறைந்தபட்ச தில்லு வேணும். அதை வந்து ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து பேசி வருவதன் மூலமாக அதிமுக தொண்டர்களுடைய மனச்சோர்வை வந்து தடுப்பதற்கு ஒரு வேலை செய்கிறார். இந்த அலைன்ஸ் அதிமுக பாஜக இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் வந்து என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அவ்வளவுதான், அவர் வந்து பொம்மை, அமித்ஷாவில் ஆட்டு வைக்கப்படக்கூடிய ஒரு பொம்மை, அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாமளே பேசுகிறோம், நீங்களே சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தில்லு வந்துருச்சு, இந்த விஷயத்தை ஓப்பனாக பேசுறாருன்னு சொல்லணும்னா இந்த மாற்றம் அவர்கிட்ட எப்படி ஏற்பட்டுச்சு? இல்லை, விசாரணை அமைப்புகள் வந்து அவர்களை வலுவாக கிடுக்குப்பிடியாக பிடித்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையினுடைய பிடியில் வந்து இறுக்கமான பிடியிலே மாட்டிக்கொள்கிற போது வேறு வழி இல்லாமல் ஒரு மௌனம் காக்கிறார். அப்போ கூட அவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் மௌனமாக கடக்க விரும்புகிறார். அந்த ஹீட்டு போகட்டும்னு காத்திருக்கிறார். அந்த பொலிட்டிக்கல் ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கலைய ஆரம்பித்த உடனே தன்னுடைய ஒரிஜினல் நிறத்தை காட்டணும். அப்படி இல்லைன்னா அவர் தான், அதாவது அதிமுகவுக்காக மட்டும்தான் வாக்களிப்போம் என்றுதான் வாக்காளர்கள் தயாராக இருப்பாங்க. பாஜகவிற்காக வாக்களிப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்க மாட்டாங்கங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த கட்சி வந்து ஏதோ நேற்று முளைத்த காளான்களில் ஒரு கட்சி அல்ல, அது 52 வருடங்களை கடந்திருக்கிற கட்சி. இந்த கட்சிக்கு என்று ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. இன்னும் எம்ஜிஆர் வந்து மறையவில்லை, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய கிராமங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து படைக்கோடி கிராமங்கள் வந்து இன்னும் இருக்குது. ஆயிரக்கணக்கில் கிராமங்களில் இன்னும் எம்ஜிஆர் மீதான பற்று கொண்டவர்கள். திடீர்னு எம்ஜிஆருக்கு நினைவு நாளோ பிறந்த நாளோ வருகிற போது எல்லா தெருக்களிலையும் ஆட்டோ ஸ்டாண்ட்லையும் எம்ஜிஆரினுடைய புன்னகைத்த புகைப்படத்தை வைத்து ரோஜாப்பு மாலையெல்லாம் போட்டு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது எப்படி கொண்டாடினாங்களோ அந்த வண்ணங்கள் மாறாமல் இன்னும் அதே பொலிவோட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதனால அது வாக்கு வங்கி இல்லாத கட்சியாலாம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது, அப்படி ஆசைப்படலாம் யார் வேண்டுமானாலும். பாஜக ஆசைப்படலாம், திமுக ஆசைப்படலாம், யார் வேணாலும் ஆசைப்படலாம். அப்படி ஒன்று நடந்துராதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தன்னுடைய தொண்டர்கள் தன்னை கைவிட மாட்டார்கள், தன் கட்சிக்காரர்கள் வேற எங்கும் விலகி போய்விட மாட்டார்கள். அப்படிங்கிற இடத்துல பாஜகவிடமிருந்து தன்னை வந்து தனிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் தான் தனித்து ஆட்சி வருவோம் என்று திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாக மட்டும்தான் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கி வந்து உயரும். இல்லைன்னா இப்ப இருக்கிற 65 எம்எல்ஏவை 25 எம்எல்ஏவா மாறக்கூடிய அபாயம் வந்து இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் பார்க்குறாரு, வெற்றி பெறுகிறதுனால தான் நம்ம மேல கூட்டணி வைக்கிறாங்க, நம்ம வெற்றியே பெற மாட்டோம்னா அவங்க கூட்டணி வைக்க, பாஜக வந்து மிரட்டி கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதனால இது ஓடுற குதிரையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த பந்தய குதிரை ஓட. அதனால நயினார் நாகேந்திரனை கவனிச்சேன்னா இந்த சர்ச்சைக்குள்ள அவர் சிக்கவே மாட்டேங்கிறார். தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியாலாம் பேசும்போது அதிமுக தாங்க, அதுதாங்க எடப்பாடி தலைமையில் தாங்க ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுல ரொம்ப நாசுக்காக நடந்துக்கிறார். ஆனால் இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்று உள்ளுக்குள்ளேயே விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அமித்ஷாவினுடைய அந்த அரசியல் அறியாமை, தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றிய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலைலாம் கொஞ்சம் சிலுப்பினார் லைட்டாக. நாங்கள் கூட்டணி ஆட்சி தாங்க வருவோம் சொல்றது மூலமாக இந்த கூட்டணியை வந்து அதாவது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஜெல்ல ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு அமித்ஷாவினுடைய ஒரு அதிகார ஆணவ போக்கோ அல்லது அறியாமையோ அப்படி ஒரு டைலாக் சொன்னா தெரிந்தே அதை பேசியவர் அண்ணாமலை. அதனால அண்ணாமலை அமித்ஷா 2 பேருமே வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் ஓட்டலாம், இந்த கூட்டணியில இருக்கலாம். இல்லைன்னா கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் முறியக்கூடிய இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்து விடும் என்கிற அச்சம் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கிறது. நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கு. ஓகே, பட் வந்து அமித்ஷா அவர்களுக்கு எப்படி? ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து எடப்பாடி பழனிசாமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணார். இந்த அலைன்ஸ் உருவானது அப்புறம் கூட வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா கூட இபிஎஸ்க்கு பேசுவதற்கான ஸ்பேஸ் கொடுக்கல, எல்லாத்துக்கும் அவரே பதில் அடிச்சுட்டு போனார். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்த அமித்ஷா வந்து இன்னைக்கு அவரோட கையை மீற அளவுக்கு எப்படி இபிஎஸ் அவர்கள் ரொம்ப போல்டாக பேசுறாரு, இதுதான் என்னோட நெரேட்டிவ், இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு எப்படி தன்னோட அந்த விஷயத்தை முன்வைக்கல? இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இந்த போக்கை அரசியலிலே கையாண்டால் அமித்ஷா வந்து முடிவு செய்வாரா, மேலிடம் முடிவு செய்யும், யார் முதலமைச்சராக, இந்த மாதிரியான பேட்டியை அவர் கொடுப்பதை பகிரங்கமாக நேரடியாக எதிர்க்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லைனாலும் ஆஃப் த ரெக்கார்டா நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்ட்ட இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசினால் எதிர்காலத்தில் ஓட்டு விழுகாது, நம்முடைய கூட்டணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது காரணமாக மாறிவிடும் என்கிற ஒரு அறிவிப்பை வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவர் தொடர்ந்து நிகழ்த்துறாரு. அப்படி நிகழ்த்துகிற போது நீ எடப்பாடியவே முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொள்ளுங்கள் என்று அங்கு ஒரு சிக்னல் விழுகிறது. அப்படி சிக்னல் விழுகாமலாம் அவர் பேசலை. ஏன்னா அவருக்கு விசாரணை வளையத்திலிருந்தும் தப்பிக்கணும், வழக்கு விசாரணைகளுக்குள்ளேயும் மாட்டிடக்கூடாது, ஜெயிலுக்கும் போயிடக்கூடாது. அதே சமயத்தில் இப்போது இருக்கக்கூடிய
இந்த எம்எல்ஏக்களை இழந்து விடக்கூடாது, தேர்தலை வெற்றி கட்சியை இழந்து விடக்கூடாது, சின்னத்தை இழந்து விடக்கூடாது, அதிகாரமற்றவராக நாம் மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் கவனமாகத்தான் அவர் இருக்கிறார். ஏன்னா இவர் மட்டுமே திமுக எதிர்ப்பு என்கிற இடத்துல அதிமுக மட்டுமே இருந்த காலகட்டம் இப்போது இல்லை. இப்போது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த பக்கம் வந்து 4 முனை போட்டியில் தமிழக வெற்றி கழகம் வந்து புதிய இளைஞர்களை ஈர்க்கிற சக்தியாக அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ சிதறடிக்கப்படக்கூடிய வாக்கு வங்கிகள்னு ஒன்று இங்கே உருவாயிருச்சு. அப்போ வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய இடத்துல வெற்றி பெற முடியாது என்றாலும் வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய இடத்துல 2 கட்சிகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது. அப்ப கவனமாக இல்லை என்றால் நமக்கு சேதாரமாயிரும். இது கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கல்லறிய வேண்டாம். வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வந்து வெளியே போய் எச்சு துப்பலாம், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் வந்து கொஞ்சம் புரிந்துணர்வுக்கு வருகிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். சார், ஆனால் வந்து நான் ஆரம்பத்தில் இந்த அரசியல் நான் எப்படி கவனிச்சேன்னா, இந்த அலைன்ஸ் உருவானதுக்கு அப்புறம் நான் அதை எப்படி கவனிச்சேன்னா, திரும்ப வந்து கூட்டணி ஆட்சின்னு பேசுறதா இருக்கட்டும், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் பிடிக்காத அந்த தொண்டர்களை ரசிக்காத ஸ்பீச்சை வந்து தொடர்ச்சி அமித்ஷா பேசிகிட்டே இருந்தார் பார்த்தோம். அதே மாதிரி வந்து யார் சிஎம் கேட்டால் அதிமுக ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. சில அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு அமித்ஷா. அப்படிலாம் இருந்துச்சு பார்த்தோம். ஸோ வந்து அப்போ அமித்ஷா அவருக்கு என்ன நோக்கம்னா, இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் சொல்லணும், அந்த இருமுனை அரசியல், திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற விஷயத்த அந்த செயினை இந்த மாதிரி உடைக்கணும். இந்த மாதிரி திரும்ப அதிமுக வந்துருச்சு அப்படின்னா இது திரும்ப நாளைக்கு இந்த அரசியலாம் போயிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில், நம்மளால கால் ஊன்ற முடியாது அப்படின்ற ஒரு கணக்கை போட்டுட்டு, அப்போ இந்த முறை திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அதிமுக வலைவனப்படுத்தணும், அவங்கள கூட சேர்ந்து நம்ம அவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கோட தான் அமித்ஷா அரசியல் செஞ்சதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சமீப நாட்களில் அந்த காட்சிகள் மாறுவதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாற்றம் எதனால அமித்ஷா அந்த மாற்றம் ஏற்படுது? இல்லை, அதிமுகவை உடைத்து விட்டு அந்த இடத்திற்கு பாஜக வந்து விடும் என்கிற நிலைமை வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை. ஒருவேளை அதிமுக மிக மோசமான பலவீனத்தை ஒருவேளை அடைந்தால் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றல் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. விஜய்க்கு ஒருவர் தான் வந்து இளைஞர் படை வைத்திருக்கிறார். எல்லா ஊர்களிலேயுமே வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயுமே ஒரு 45 வயது இருக்கக்கூடிய தகப்பனுக்கு வந்து அரசியல் புரிதல் இருப்பவர் திமுக காரராக இருந்தால் அவருக்கு மகனாக இருக்கக்கூடிய 18 வயசு 20 வயசாக இருக்கக்கூடியவன் வந்து நிச்சயமாக வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகிவிட்டார். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்போ ஒருவேளை வந்து இடறி விழுந்தால் தாவேகா பக்கம் தான் அது போகுமே தவிர பாஜக பக்கம் போகாது. தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி தொடங்குவதன் மூலமாக பாஜகவுக்கு பின்னடைவு தான். பாஜக மீண்டும் கால் ஊன்ற முடியாத இடத்துக்கு தான் அது பின்னோக்கி தான் நகரும். நாம் தமிழர் கட்சி தான் சேதாரமடையும் எல்லாருமே சொல்றான். பாஜக அதை விட சேதாரமடையும். அப்ப அவர்களுக்கு வந்து தமிழ் தேசியம், இந்துத்துவ தேசியம், இந்திய தேசியம் என்ன வேணாலும் பேசலாம், எதுவுமே இங்கே வேலைக்கு ஆகாது. இங்கு வந்து மாநில கட்சிகளுக்கான முகம் மட்டும்தான் இருக்கு. அதனால அதிமுக பலவீனப்பட்டால் அது வந்து விஜய்க்கான வெற்றி தானே தவிர பாஜக வெற்றி அல்ல. அதனால அதிமுகவை அப்படி அழித்து விடவும் முடியாது என்பது அமித்ஷாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாம இருக்காதுல்ல. நயினார் நாகேந்திரன் வந்து இந்த அரசியலை வந்து ஆழங் கண்டவர்ல, எல்லாத்தையுமே இல்லை நயினார் நாகேந்திரனுக்கு தெரியுது. ஓகே, அதில் மாற்று கருத்துல என்னோட கேள்வி இல்லைன்னா டெல்லி பாஜக நோக்கி தான் கேள்வி, குறிப்பாக அமித்ஷா நோக்கி தான் கேள்வி. இல்லைங்க, டெல்லி பாஜகவிற்கு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் தகவல் அனுப்பாம இருக்க மாட்டாங்க. நீங்க இப்படி பேசினீங்கன்னா இது வந்து பாஜக தோற்று போனா நீங்க என்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது, என்கிட்ட வந்து நான் பொறுப்பேற்க முடியாத சூழல் வந்துவிடும் என்கிற எச்சரிக்கையை அவங்க கொடுக்கறதுனாலதான் சுதந்திரமாக நான் தனியா மெஜாரிட்டி அமைப்பேன் அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அப்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு அவர்களுக்குள்ள நடக்கிற, வெளியில பேசாமலே, வெளியில வந்து அறிவிக்காமலே அவர்களுக்குள் நடக்கிற ஒரு உள் உரையாடலாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டேட் எலெக்ஷன் சந்திக்க போகுது. இந்த 5ல் வந்து தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜக வந்து பெரிய வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை வந்து பாஜக காரங்களுக்கே கிடையாது. அதனால அமித்ஷா வந்து வட மாநிலத்தில் இருக்கிறது மாதிரி ஏதாவது சாமி பேரை சொல்லி, மதத்து பேரை சொல்லி, கடைசி நேரத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அப்படிலாம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சா திமுக காரன் அலாட்டா இருக்கான். எப்படியாவது வட இந்திய வாக்காளர்களை பூரா இந்த பக்கம் சேர்த்துடலாம்னா அவன் சேர்க்கறதுக்கு பிளான் போடுறதுக்கு முன்னாடியே குயோ முறையன்னு கத்துறான் திமுகல இருந்து. அப்ப இங்க ரொம்ப அலாட் ஆறுமுகங்கள் அதிகமா இருக்கிறாங்க திமுகல. ஏற்கனவே அவர்கள் எதை நோக்கி நகர்வார்களோ அதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு ரேடார் வந்து திமுக இருக்கிறதுனால இவர்கள் வந்து அவங்களுடைய திட்டத்தை கைவிடுவதை தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவர்கள் எதை சூழ்ச்சியாக நினைக்கிறார்களா, எதை சாமர்த்தியமாக நினைக்கிறார்களா, அந்த ராஜதந்திரத்தை திமுக ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறது என்கிற காரணத்தினால அதிமுக நோக்கி வந்து பாஜகவுடைய நகர்வே கூட அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால அமித்ஷா வந்து ரொம்ப ஓவரா வந்து ரியாக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாமல் வாஷ் அவுட் ஆயிரும். இங்கே அதிமுகவும் பலவீனமாக ஆயிரும்.
சம்பந்தமே இல்லாமல் விஜய் போன்றவர்கள் மேலே எழுப்பி வந்துருவாங்க. அதனால் அரசியல் வியூகத்தை அவ்வப்போது தெரிவிக்கக்கூடியவர்கள், இடையில வந்து மீடியேட்டராக இருக்கக்கூடியவர்கள், வந்து சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. நிச்சயமாக அரசியல் ஆலோசனை மிக்கவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களின் வழியாக இந்த தகவல் கடத்தப்படுவது அப்படிங்கிறது நிகழ்றதுனால தான் கொஞ்சம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருப்பதாக நான் நம்புறேன். இல்லை சார், விரிவான உரையாடல் மிக்க நன்றி.